அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திடீர் என இரு அணிகள் இணைப்பு, இரட்டை இலை சின்னம் மீட்பு என அடுத்தடுத்த நகர்வுகள் நகரத் தொடங்கின. இதற்கு பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியின் அதிரடி நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் இதன் உண்மைத்தன்மை குறித்து கட்சி வட்டாரங்களில் விசாரித்த போது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி தலைமையை ஏற்கலாமா வேண்டாமா என்ற விவாதத்தில் சசிகலா குடும்பம் ஈடுபட்ட போது திவாகரன் மற்றும் நடராஜன் எப்பொழுதும் போல நாம் நிழல் அரசியல் செய்யலாம், நேரடி அரசியலுக்கு வந்தால் தொண்டர்கள் எதிர்ப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். ஆனால் டாக்டர் வெங்கடேசும் தினகரனும் சசிகலா பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டு சில தினங்கள் கழித்து முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளார்கள். சசிகலா தினகரன் மற்றும் வெங்கடேஷ் கூறிய ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை நாடே அறியும். சசிகலா சிறைச்சாலைக்கு செல்லும் போது டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் தினகரனை கட்சியில் இணைத்து கொண்டதோடு தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கினார். அன்று முதலே திவாகரன் தரப்பும் நடராஜன் தரப்பும் சசிகலா மீது கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். இது குறித்து குடும்பத்தில் அவ்வப்போது பல சலசலப்புகள் நடந்த வண்ணமே இருந்தன. திவாகரன் தினகரனை ஓரம் கட்டும் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட தொடங்கினார். அதன் ஒரு பகுதியாக தன் மகனை டெல்லிக்கு அனுப்பி பல்வேறு காய்களை நகர்த்தினார் என்கிறது மன்னார்குடி தரப்பு. மேலும் இடைத்தேர்தல் பணம், சின்னம் வாங்க பணம் என அனைத்தையும் அறிந்து வைத்திருந்ததால் அதை டெல்லி வரை கொண்டு சென்றது திவாகரன் தரப்புதான் என்கிறார்கள் மன்னார்குடி தரப்பினர். சசிகலாவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் பிரிந்த போதும் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணக்கத்துடனேயே இருந்துள்ளார் திவாகரன். மேலும் பன்னீர்செல்வத்தின் தம்பி ராஜாவை கடந்த வாரம் மன்னார்குடிக்கு வரவழைத்து நேரடியாக பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். இந்த நிலையில் சசிகலாவின் அண்ணன் மகன் மகாதேவன் இறந்ததால் அப்பொழுது துக்கம் விசாரிக்க வந்த அமைச்சர்கள் தங்கமணி, செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, சம்பத், கருப்பண்ணன் ஆகியோரிடம் வீட்டுக்குள்ளேயே வைத்து தனித்தனியாக பேசியுள்ளார் திவாகரன். இதன் பிறகுதான் அடுத்தடுத்த அதிரடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற துவங்கின. மேலும் திவாகரன் தரப்பு தம்பி துரையிடமும் பேசியதாக கூறப்படுகிறது. தினகரன் ஒதுங்காவிட்டால் அவர் வீட்டுக்கு வருமான வரி சோதனை வரும் என்ற செய்தி அறிந்த பிறகுதான் தினகரனும் ஒதுங்கிக் கொண்டார். தற்போது திவாகரனின் ஆதரவு எம்எல்ஏக்களையும் MP வைத்தியலிங்கம் போன்றவர்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க கூறியதுடன் தனது முழு கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்கிறார் என்கிறார்கள் மன்னார்குடி தரப்பினர். மேலும் கட்சியை ஒன்றாக்கி இரட்டை இலை சின்னத்தை மீட்ட பிறகு வழக்கம் போல நடராஜனும் திவாகரனும் திரைமறைவு ஆட்சி நடத்துவார்கள் என்கிறார்கள். அதேபோல் சசிகலா ராஜினாமா கடிதத்தை திவாகரன் வாங்கி வைத்திருப்பதாகவும் அவரது ஆதரவு அமைச்சர்கள் MLAக்கள் ராஜினாமா கடிதத்தையும் வாங்கி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா ராஜினாமா செய்ய மறுத்துள்ளதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தி வந்ததே என்று கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு முன்பாகவே திவாகரனிடம் ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்துள்ளார். வந்த செய்தி அமைச்சர்களுக்கு அவர் கூறி அனுப்பிய பதில்தான் தவிர இது குடும்பத்தினரின் முடிவு அல்ல, இது திட்டமிட்டு நடக்கும் நாடகம் என்கிறார்கள் மன்னார்குடி தரப்பினர். கட்சி ஒன்றாகும் தருணம் நெருங்கிய வேளையில் சசிகலாவின் ராஜினாமா கடிதத்தை வெளியிட இருக்கிறாராம் திவாகரன். மேலும் தினகரனும் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்துக்கும் தள்ளப்பட்டு விடுவார் என்கிறார்கள். இன்று முதல் துவங்கும் இரு அணிகளின் பேச்சுவார்த்தை உறுதியாக இரு அணிகள் இணைப்பில் முடியும் என்கிறார்கள். மேலும் இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்ட பிறகு வழக்கம்போல் தங்கள் கட்டுப்பாட்டில் சசிகலா குடும்பத்தினர் ஆட்சி செய்வார்கள் என கூறப்படுகிறது. நடப்பது என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகம் தப்புமா என்பதை.